வெரி குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏபி. ஸோ டிஎன்ஏபி டிஎன்பிஎஸ்சி மூலிமா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ஃபில்அப் பண்ண போகிறாங்க. ஸோ டிப்ளமா லெவல் போஸ்ட்டுக்கு இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கல அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷனுக்கு தாராளமாக நீங்கள் வந்து இந்த ட்ரிபிள் இ முடித்த கேண்டிடேட்ஸ் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த சிலபஸ் வைஸாக நம்மக்கிட்ட வந்து புக்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக இருக்கிற டாபிக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 2500 எம்சிக்யூஸ். ஸோ எத்தனை யூனிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்டுமே நம்ம கவர் பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் புக்ஸ் அப்படின்றத வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எம்சிக்யூஸை நீங்கள் மேக்ஸிமம் படித்தாலே இந்த எக்ஸாமினேஷனை வந்து கிராக் பண்ணுற லெவலுக்கு நம்ம அந்த கொஷின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி முனிசிபல் கார்ப்பரேஷனில் டிப்ளமோ லெவல் போஸ்டிங்ஸ் வந்து இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலே நிறையா பேர் நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே. ஸோ அந்த வகையில் நம்ம அதே பேஸ் பண்ணி இந்த யூனிட் வைஸாக கொடுத்துருக்கிற சிலபஸ் வைஸாகவும் புக்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனிட் வைஸாக நம்ம பார்க்கும்போது சர்க்குலேட்டரி அண்டு டிசி மெக்கானிக்ஸ் 25 கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்த யூனிட் பார்த்திங்கன்னா ஏசி மெக்கானிக்ஸ் 25 கொஷின் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின்ஸ் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் அண்டு சர்க்கியூட்ஸ் ஸோ 15 கொஷின் இதில் இந்த டாப்பிக்லேருந்து கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. யூனிட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்டு சர்க்கியூட்ஸில் 15 கொஷின்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் 15 கொஷின்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்டு ஸ்விட்ச் கியர் 25 கொஷின் சொல்லி யூனிட் 6ல் வந்து சொல்லியிருக்காங்க. யூனிட் 7 பார்த்திங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு யூட்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக நிறையா டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்து அதிகபட்சமாக 25 கொஷின் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சர்க்குலேட் பண்ணி ஒரு யூனிட்லையும் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றத அசம்ஷன் பண்ணி அந்த யூனிட்டை மட்டும் நல்லா எக்ஸஸாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த பார்ட்டு பேப்பர் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸும் புக்ஸ் வைஸாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி இந்த டைமிங்கில் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் வேலைவாய்ப்புக்குன்றதை போக முடியும். ஸோ எல்லாருமே டிகிரி முடிச்சுட்டு இந்த டிப்ளமோ லெவல் முடிச்சுட்டு டெக்னிக்கல் லெவலில் படிச்சிருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த ஜாப் பொசிஷனுக்கு வந்து போயிருப்பீங்க. ஸோ படித்த சப்ஜெக்ட் அப்படின்றத தாண்டி நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கோப்பை வந்து தமிழ்நாடு அரசு டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மின்சாரத்துறையிலலாம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத விட்டுருக்காங்க. டிஎன்இபியில் 2019ஆம் ஆண்டு இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஜினியரு, அப்புறம் அசஸரு, ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி பல்வேறு பணியிடங்கள் வந்து விட்டுருந்தாங்க. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்தில் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை கேன்சல் பண்ணிவிட்டு டிஎன்பிஎஸ்சி மூலிமா ரெக்ரூட் பண்ணுறோன்றதை சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போவே இந்த டிஎன்இபியை பேஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர். ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலிமா ரெக்ரூட் பண்ணுறாங்கன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அதை ஃபைனலைஸ் ஆகி ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கும் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கூடியலே வரப்போகுது. அதற்கும் புக்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளும் அந்த புக்ஸை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான டாபிக்ஸில் எப்படி கொஷின்ஸ் எடுத்துருக்கோன்றதை விசுவலைஸ் பண்ணி காட்டுறோம். ஸோ இது யூனிட் வைஸாக இருக்கிற 10 யூனிட்டுக்குமே நம்மக்கிட்ட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் போத் சப்ஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த ட்ரிபிள் இ பார்த்திங்கன்னா டிஎன்இபிக்கான ட்ரிபிள் இ மெட்டீரியல்ஸ் வந்து டிப்ளமோ லெவலில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி டிகிரி லெவல் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான புக்ஸ் அப்படின்றதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இந்த டைமிங்கில் இருக்கிற இந்த பீரியடில் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படித்தாலே எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துருக்கிற இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா எக்ஸாமினேஷனுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு டிப்ளமோ லெவல், டிகிரி லெவல் நீங்கள் வந்து டெக்னிக்கல் லெவலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து நீங்கள் போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி ஒரு பார்ட்டும் யூனிட் வைஸாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் வச்சு இந்த கொஷின் பேட்டர்ன் அப்படின்றது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படிச்சினாலே ஈஸியாக எக்ஸாமினேஷன் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்க்கணுனாலும் சாம்பிள்ஸ் கூட உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா புக்ஸ் வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் புக்ஸ் வேணுங்கிறவங்க பை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வியூவில் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக மேக்ஸிமம் வீடியோ கிளாஸஸ் கொடுக்க முடிஞ்சதுன்னா வந்து வீடியோ கிளாஸஸ் கொடுக்குறேன். ஸோ டெக்னிக்கல் லெவலில் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாஃப்ஸ் கிடையாது. ஸோ அதனால் இது வந்து புக்ஸாக மட்டும் நம்ம ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறோமே தவிர வீடியோ கிளாஸஸ் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம அப்பப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ நம்ம மேலே பார்த்துருந்தோம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங்கில் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் அல்லது கேட்காமலும் வந்து இருக்கலாம். அவங்க கம்பேர் பண்ணி இதனை கொஷின் கேட்போன்றதை சொல்லலை.
அடுத்தது 10வது யூனிட்டில் கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெஷின்ஸு. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் வந்து ஒரு 15 கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்றதும் சிலபஸ் வைஸாக டிஎன்பிஎஸ்சியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி எந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை பார்த்துட்டு படித்தாலே ஈஸியாக இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ண முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. இந்த சிலபஸ் வேணுங்கிறவங்களும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி சிலபஸ் மட்டும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. செப்பரேட்டாக எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த சிலபஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.